எங்கள் அப்பா பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் எனக்கு ஒரு 10 பைசா புண்ணியம் இல்லை. இதெல்லாம் சொல்கிறவங்க யாருன்னா இந்த விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. என்னுடைய தந்தையார் எனக்கு எதுவுமே செஞ்சு வைக்கல, முன்னாடி எதுவுமே அவர் செயல்படுத்தலை, நானாக விழுந்து எழுந்து வெளியில் வரேன் அப்படின்ற சொல்கிற மாதிரி தான் நிறைய சூழ்நிலைகள் இருக்கும். ஆமாம், வேறு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் தான் நீங்கள் கடந்து வந்தாகணும். அப்படி தான் இருக்கும். எதிர்பார்த்த கலத்தரத்தில் சற்று ஆலோசித்து பண்ணுவது நல்லது இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பிரச்சனைக்கு உண்டான ஒரு ஜாதகம் வந்து சேர்ந்துடும் இந்த காலகட்டத்தில். ஆமாம், ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் போய் சுக்கிர பகவான் உட்காந்துட்டுருக்கார். அப்போ கலத்திர ஸ்தானாதிபதி மறைவான இடத்துக்கு போகிறாரே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஜாதகத்தில் வில்லங்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், டேட் மாற்றி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஜாதகமே பொய்யா இருக்கும். இதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நீங்கள் ரெகுலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ரெகுலைஸ் பண்ணணும். நம்ம ஜாதகத்துக்கு இப்போ திருமண காலமாக, நம்ம ஜாதகத்துக்கு இது திருமணம் நடக்கக்கூடிய காலமாக, நம்மளுக்கு எப்போ தான் திருமணம் நடக்கும்,